அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னையால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் வச்சுருக்க கத்திரிக்காயில் எப்படி பிஞ்சு அடிச்சிருக்கு பாருங்க. பழத்தோல், பழைய சோறு, முட்டை ஓடு, வெங்காயத்தோல்லாம் சேகரித்து போட்ட உரம்தான் பாருங்கள். பிஞ்சு அப்படி அடிச்சிருக்கு. இந்த தடவை தக்காளியும் வாங்கலை, கத்திரிக்காயும் வாங்கலை, கீரையுமே வாங்கலை. பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள். பூ, காய். அந்த வெள்ளை மாவு பூச்சிக்கு 1 லிட்டரு தண்ணியில் 1 மூடி விளக்கெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோப்பு கரைசல், நம்ம சோப்பு இப்படி தேய்ச்சி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டேன். பிஞ்சு பார்த்தீங்களா? எல்லா கத்திரிக்காயுமே காய்க்க ஆரம்பிச்சிட்டு, ஒன்று பழுத்துட்டு, ஒரு கத்திரிக்காய் பழுத்துட்டு இதை அப்படியே போட்டுரும். அது மாதிரி கீரையுமே விலைக்கு வாங்குறதே கிடையாது. கீரை விலைக்கு வாங்குறதே கிடையாது. அதே மாதிரி புதினாவை பாருங்கள். நமக்கு தேவையான தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய், புதினா வீட்டிலே வச்சுக்கிடலாம். மல்லி மட்டும் எனக்கு வரவே இல்லை. அது ஏன் வரலைன்னு தெரியல. மல்லி போட்டு வீட்டில் வந்தவங்களுக்கு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். மல்லியை உடச்சி தான் நான் போட்டேன், ஆனால் ஒன்று கூட வளரலை. இந்த பழுத்த இலையெல்லாம் கிள்ளி போட்டுருங்க. இங்கேயும் பாருங்கள் 2 கத்திரிக்காய் கிடக்கு. நேற்று 2 கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். கீரை தான் பறிக்கணும். பாகக்காய், குட்டி பாவைக்காய். இதுக்கு குருவித்தலை பாவைக்கான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இதனுடைய சைஸே. இவ்வளோ தான். நல்லா காய் கிடக்குது. இந்த பாருங்கள். அப்படியே கொடி அப்படியே படர்ந்து போய் காய் கிடக்கு. அதே மாதிரி பிரண்டை குச்சி நட்டினோடனே நல்லா பக்கம் பக்கமாக பிரண்டை வந்துட்டு, இதுதான் உடச்சி பிஞ்சிலே உடச்சிடணும். உடச்சி தான் துவையல் பண்ணணும். இந்த இடத்துல இந்த கணுவை உடச்சி வச்சுருங்க. துளிர் வர வர இந்த ஓரத்து பகுதியை நகை இதனால் கட் பண்ணி விட்டுருங்க. மிளகாயும் நிறைய காய்க்குது. இந்த கத்திரிக்காயிலையும் பூ வச்சுருக்கு பாருங்கள். மிளகாய் பழுத்துட்டு பறிக்காமல் நிறைய காய் கிடக்குங்க. சீனி மிளகாய். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தோட்டத்தை வைங்க. தேவையான தக்காளி, மிளகாய், கத்திரிக்காயெலாம் நம்ம பறிச்சுக்கிடலாம். மல்லிகையில் மறுபடியும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த மாதிரி சின்ன இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு காய்கறியை நீங்களே வீட்டில் பயிர் செய்துக்கிடலாம். வீட்டில் உள்ள இயற்கை உரமே வைங்க. இன்ஷா அல்லாஹ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.